கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அற்புதர் இயேசு, அதிசயர் இயேசு, புதிய நாளை காண செய்த இயேசு இன்னைக்கு 1ஆம் தேதி 2024 1ஆம் தேதி இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அதாவது என்ன வாக்குத்தத்தம்? நெகமியா 2:18 என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்க மேல நன்மையாக இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்க மேல சுகமாக இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்க மேல ஐஸ்வர்யமாக இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்க மேல அன்பா இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்க மேல சமாதானமா இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்களுக்கு இரக்கமா இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்க மேல கிருபையா இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்களுக்கு வெற்றியா இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்களுக்கு விடுதலையா இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. என் தேவனுடைய கரம் உங்களுக்கு சமாதானமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வருஷத்துல 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், என் கரம் உங்களுக்கு நன்மையாகவே இருக்க போகிறது. இந்த வருஷத்திலே தீங்கான காரியங்களை பார்க்க மாட்டீங்க, ஆக்கினியான காரியங்களை பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி அவருடைய கரத்தை உங்க மேல வச்சு மூட போறார். அது நன்மையில இருக்க போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்தது, சகலத்தையும் அவர் புதிதாக்குவார். இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, என் கரம் உன் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் படிப்பில் எல்லாவற்றிலும் நன்மைகளின் நாயகன் நன்மைகளை செய்ய போகிறார். அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மையிலே முடிய போகிறது. அல்லேலூயா. அதில் கர்த்தர் இந்த வருஷத்தை உங்கள் நன்மை செய்ய போகிறாரு. நன்மை எதிர்பாருங்க, நன்மையை பேசுங்க. எவனுக்கு மகிமை. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன். கர்த்தாவை துதிக்கிறேன். பரிசுத்தரை துதிக்கிறேன். பரலோக தேவனை துதிக்கிறேன். விண்ணக தந்தையை துதிக்கிறேன். இந்த வருஷத்தில் முதல் நாளிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் வைக்கிறப்பா. எந்த ஒரு விளைவினை வராத அளவுக்கு, எந்த ஒரு போராட்டம் வராத அளவுக்கு, எந்த ஒரு நெருக்கம் வராத அளவுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் அரணும் கோட்டையமாக இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் தாப்பன. உங்களுடைய பிள்ளைகள் வெக்கப்பட்ட இடத்துல தலைமுறை பண்ணுங்க தாப்பன. ஆண்டவரே, மலை மேலே இருக்கிற பட்டணங்களை உயர்த்துங்க தாப்பன. வாழ்ந்திருக்க முடியும், உயர்ந்திருக்க முடியும், செழித்திருக்க முடியும், பெருமுடி கிருபை தாங்க தாப்பன. இந்த வருஷத்தில் தாப்பனே ஆண்டவரே, அறியாத காரியங்களை எட்டாத நடக்கட்டு தாப்பன. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிறாங்க. சோத்ரா தேவ கிருபை கூட இருப்பதாக. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.